கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வரலாற்றிலேயே ரொம்பவும் முக்கியமான ஒரு உள்நாட்டு போர் நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் கதையில் அடிக்கடி குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு தான் பிளாக் ஃபயர் ரெபெல்லியன். ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஃபயர் ரெபெல்லியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளாக் ஃபயர் புரட்சி இது டார்கெரியன் வம்சத்துக்குள்ளேயே நடந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கான போட்டி. ஒரு பக்கம் அரசனாக வேண்டிய டேரான் டூ டார்கெரியன், மறுபக்கம் அவரோட ஒன்று விட்ட சகோதரர் டேமன் பிளாக்ஃபயர் இருக்காரு. ஒன்று விட்டு சகோதரரா? யார் இந்த டேமன் பிளாக்ஃபயர்? அவர் வேற யாரும் இல்லைங்க, அரசன் ஏகான் த ஃபோர்த் அன்வர்த்தி. அவர் பல பெண்களோட தொடர்பு வைத்திருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் தனக்கு சட்டவிரோதமாக பிறந்த எல்லா குழந்தைகளும், அதாவது பேஸ்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருக்குமே அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் இறந்துட்டார். அவர்களில் ரொம்பவுமே வலிமையானவர் யாருன்னா டேமன் பிளாக்ஃபயர் தான். அரசர் ஏகான் டார்கெரியன் வம்சத்தின் பாரம்பரியமான வாளான பிளாக் ஃபயரை தனது மூத்த மகன் டேரானுக்கு தராமல் இளைய மகன் டேமனுக்கு தந்துட்டாரு. அதாவது பாஸ்டர்ட் சன்னான டேமன் கிட்ட கொடுத்துட்டாரு. இதனால் வாள் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் உண்மையான அரசர் அப்படின்னு சொல்லி டேமன் பிளாக் ஃபயர் கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் பிளாக் ஃபயர் ரெபெல்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் கிங் டேரான் டூ டார்கெரியன், அண்ட் ரைட் சைடில் இருக்கிறவர் டேமன் பிளாக் ஃபயர். அந்த நடுவில் இருக்க வால் தான் பிளாக் ஃபயர் வால். ஏகான் டேமனுக்காக கிஃப்டாக கொடுத்தது. கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு என்னடா பொண்ணு மாதிரி இருக்கார் டேமன் பிளாக் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். நம்ம ஏஐ கொஞ்சம் சொதப்பி வச்சிருச்சு, இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு சின்ன ரொம்ப குட்டி சேனல். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த ஷார்ட்டை பார்க்குற எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன தான் இந்த பொண்ணு சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும். அண்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் நைட் ஆஃப் செவன் கிங்டம் போயிட்டுருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இது ஒரு அடல்ட் கண்டென்ட் கூட இருக்கிற ஒரு சீரீஸ் தான். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கண்டென்ட், அந்த ஸ்டோரி பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ நிறைய அரசியல், பலவிதமான மனிதர்களோட விஷயங்கள், அரசியலுக்காக யார் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த த்ரோனுக்காக எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறையா அன்ஃபேரான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். ஏன்டா இவங்களுக்கு இப்படியாச்சு அவங்களுக்கு இப்படியாச்சுன்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கான விஷயங்கள் நிறையாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த சின்ன சேனல் வளர்கிறதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் ஒரு ரீலாக தான் போட்டுட்ருக்கேன். சாரி, இதை நான் ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஷார்ட் பார்க்குற எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் ஃபுல் எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தென் இந்த வாய்ஸ் ஓவர் கூட என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டோரி மைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.